Hello students, welcome back to Karthik Max 10 channel. இப்போ இந்த வீடியோல we are going to prove a very important topic for your 10th standard. ஆக்சுவலா இந்த டாபிக் வந்து இப்போ 9th ஸ்டாண்டர்ட் நியூ கரிக்குலம்லேயே வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஷோயிங் தட் ப்ரூவிங் தட் எ பர்டிகுலர் நம்பர் இஸ் அன் irrational number. So root 3 is an irrational number, root 5 is an irrational number, root 2 or root 7, whatever the number they are giving, we need to write them in terms of a proving. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் வந்து ஆக்சுவலா அந்த மெத்தட் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த மெத்தட் பேர் வந்து கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். ஸோ நம்ம டைரக்டா வந்து ப்ரூவ் பண்ண மாட்டோம். கான்ட்ரடிக்ஷன் அப்படின்றது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்து அசியூம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஒரு தப்பான கன்க்ளூஷன்ல போய் முடியும். அதனால நான் போட்டது தப்பு, கொஸ்டின்ல கொடுத்தது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சாரி கேட்டுட்டு நம்ம சம்ம முடிச்சிருவோம். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் வந்து கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். அதை யூஸ் பண்ணி தான் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது ப்ரூவிங் இர்ரேஷனாலிட்டி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா ஒரே கலர்ல நிறைய மாங்காய் அடிக்கிற மாதிரி இந்த ஒரு கொஸ்டின் நீங்க வந்து படிச்சுட்டீங்க அப்படின்னா தென் இதை பேஸ் பண்ணி அதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் நீங்க ரூட் 5, ரூட் 7, ரூட் 11 அவங்க என்ன பிரைம் நம்பர் கேட்டாலும் ரூட்டுக்குள்ள நீங்க ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஸோ கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க, ஏன்னா அது முக்கியமான டாபிக். ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாவே டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ரெண்டு பேருக்குமே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் ப்ரூவிங் யுவர் ராங் அசம்ஷன். சரிங்களா? ஸோ ப்ரூஃப்னு எழுதிக்கலாம். ஷோ தட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் மீ ரைட் ப்ரூஃபும் சொல்யூஷன் போட்டுக்கலாம். ஸோ லெட் அஸ் அசியூம் தட் root 3 is rational. ஓகேவா? நல்லா கவனிங்க. ப்ராப்பரான போதுமான அளவுக்கான ஸ்டெப்ஸ் நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த ஸ்டெப்ஸ் நீங்க எக்ஸாம் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஸோ லெட் அஸ் அசியூம் தட் root 3 is rational. ஓகேவா? ஏன்னா கொஸ்டின்ல இரேஷனல் கொடுத்துருக்காங்க, நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து இதை ரேஷனலா இப்போ அசியூம் பண்ணிக்கிறேன். அப்ப ரேஷனல் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? இதை ஐ கேன் ரைட் இன் த ஃபார்ம் ஆஃப் சம் பி பை கியூன்னு எழுதலாம், இல்லை ஏ பை பின்னு எழுதலாம். டீச்சர்ஸ் எந்த ஆல்பபெட் வேரியபிள் யூஸ் பண்றாலும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐம் யூசிங் ஏ பை பி எடுத்துக்கிறேன். அப்போ root 3 is equals to a by b, where a, b are co-prime integers and b not equal to 0. என்ன சார் இது? ரேஷனலுடைய டெஃபினேஷன்ல p by q அப்படின்னா பியும் கியூ இன்டிஜர் தான் எடுப்போம். நீங்க என்ன சார் அது கோ பிரைம் சொல்றீங்களே வேர்டு அப்படின்னு நினைப்பீங்க. கோ பிரைம் அப்படின்னா the number which don't have any common factor other than 1. அதாவது நான் எழுதக்கூடிய அந்த ரேஷனல் நம்பர் ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது சப்போஸ் ஐ எம் ரைட்டிங் அ ரேஷனல் நம்பர், கடைசியா ஒரு 2/7 எழுதுறேன். இதை கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 2ம் 7ம் கோ பிரைம். இல்ல ஐ எம் ரைட்டிங் இட் as some 5/9 எழுதுறேன். இது கோ பிரைம் தான். சரிங்களா? ஸோ கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்ம கடைசியில பிரச்சனை முடியும். அதனால நான் கொஞ்சம் கிளியராகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ root 3 is equals to a by b, வேர் ஏவும் பியும் கோ பிரைம் இன்டிஜர்ஸ் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஆஸ் பர் டெஃபினேஷன் ஆஃப் யுவர் ரேஷனல் நம்பர் b வந்து நாட் ஈக்குவல் டு 0. செகண்ட் லைன் புரிஞ்சுதா? சூப்பர். இப்போ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது அப்போ என்னவா மாறும்? b root 3 is equals to a அப்படின்னு கிடைக்குமா? இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் த சைடு பண்றேன். ஸ்கொயரிங் ஆன் போத் த சைடு. நான் என்ன ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்றேனோ இதையே நீங்க நோட்லயோ இல்லை எக்ஸாம்லயோ ஃபாலோ பண்ணாலே போதும். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணா இது என்னவா மாறும்? எனக்கு a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3b ஸ்கொயர்னு வரும். ஏன் சார்? root 3 into root 3 என்ன வெறும் 3 தான். அப்போ 3b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா 3 வந்து a ஸ்கொயரை டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்படிதானே? இப்போ நான் ஒரு நம்பர் எழுதுறேன். இப்போ 24 is equals to 3 into 8ன்னு எழுதுறேன். அப்போ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த 3 வந்து 24 டிவைட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். ஆர் ஆல்சோ ஐ கேன் டேக் 8 வந்து 24 டிவைட் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வித் த சேம் லாஜிக் I can understand from this statement, I can understand 3 divides a square. Agree with this? 3 வந்து a square டிவைட் பண்ண அர்த்தம். இப்போ ஒரு நம்பருடைய ஸ்கொயரையே அது டிவைட் பண்ணுது அப்படின்னா அது அந்த ஒரிஜினல் நம்பரையுமே டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். which implies 3 divides a also. இது எப்படி சார் சொல்றீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 வந்து
100 டிவைட் பண்ணுது அப்படின்னா 5 வந்து 10 டிவைட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாம்ல. ஐம் டாக்கிங் அபவுட் த டிவைட், ரூட் மாதிரி தெரியுது, இட்ஸ் டிவைடு. ஒரு நம்பரோட ஸ்கொயரே அதை டிவைட் பண்ணுதுன்னு போது ஒரிஜினல் நம்பரை ஆப்வியஸ்லி டிவைட் பண்ணோம். இப்போ 3 வந்து ஒரு 81 டிவைட் பண்ணுது அப்படின்னா ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் 3 வந்து 9 டிவைட் பண்ணும். இது ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான். உங்களுக்கு அது தனியா ஒரு கரோலரியாவோ இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி தேரமாவோ கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நமக்கு இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அதுக்காக தான் நான் அதை திரும்ப பேசி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 3 ஸ்டெப் புரிஞ்சுதா? ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b ஸ்கொயர் வருது. அதனால 3 டிவைட்ஸ் a ஸ்கொயர்னு புரிஞ்சுக்கிறேன். 3 டிவைட்ஸ் a ஸ்கொயர் அப்படின்னா 3 டிவைட்ஸ் a. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, 3 divides a. So shall I write a is equal to 3 times some other variable? எழுதலாம்ல. 3 divides a அப்படின்னும் போது இப்போ வந்து 5 divides 25 அப்படின்னா நான் 25 5 into 5 எழுதலாம். இல்ல 7 divides 42 அப்படின்னா நான் 42 7 into 6 எழுதலாம். அதே மாதிரி ஐ எம் காலிங் ஃபார் சம் அதர் வேரியபிள் ஃப்ரெண்ட். இப்போ இதை ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட் ஹியர். நான் ஸ்டார் போட்டிருக்கேன், இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ என்னவா மாறும்? இது a ஸ்கொயருக்கு பதிலாக 3c ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 3b ஸ்கொயர். அப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணா 9c ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b ஸ்கொயர் வரும். 3யும் 9ம் கேன்சல் பண்ணா எனக்கு b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3c ஸ்கொயர்னு வரும். புரிஞ்சுதா? இப்போ இங்க எழுதின ஸ்டெப்பு அப்படியே இங்க நமக்கு காப்பி பேஸ்ட் ஆகும். இங்க எப்படி நான் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3b ஸ்கொயரை வந்து 3 டிவைட்ஸ் a ஸ்கொயர் 3 டிவைட்ஸ் a அப்படின்னு புரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி இங்கேயும் அதே தானே இருக்கு. b ஸ்கொயர் ஈக்குவல் டு 3c ஸ்கொயர் அப்படின்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் 3 டிவைட்ஸ் b ஸ்கொயர் which implies 3 divides b also. இப்போ இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்க நான் எழுதுனது 3 டிவைட்ஸ் a, இங்க நான் எழுதுனது 3 டிவைட்ஸ் b. ஓகேவா? ஆனா நான் அசியூம் பண்ணும்போது இங்க ஏவும் பியும் கோ பிரைம் எடுத்திருக்கேன். அப்போ ஏக்கும் பிக்கும் காமன் ஃபேக்டர் இல்லைன்னு எடுத்திருக்கேன். ஆனா எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? 3 டிவைட்ஸ் a வந்துருச்சு, இங்க 3 டிவைட்ஸ் b வந்துருச்சு. இது எனக்கு வரக்கூடாது. இதுதான் நம்ம அரைவிங் அட் அ ராங் கன்க்ளூஷன். அப்போ இதுல இருந்து வாட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ், நான் இங்க ரைட் ஹேண்ட் சைடு எழுதுறேன். இதுல இருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் என்னன்னா, therefore 3 is a common factor. இந்த சென்டென்ஸ்லாம் கரெக்டா எழுதணும். 3 is a common factor of both a and b, both a and b, which contradicts contradictsனா நாம எடுத்ததுக்கே ஆப்பு வைக்குதுன்னு அர்த்தம். நம்ம அசம்ஷனுக்கு ஆப்பு வைக்குது. ஓகேவா? so which contradicts our assumption, which contradicts our assumption that a and b are co-prime. a and b are co-prime. புரிஞ்சுதாப்பா? So இங்க 3 divides a 3 divides b னா 3 வந்து divides a and b also, which means 3 is a common factor of a and b ன்னு வந்துருச்சு. பட் அது வரக்கூடாது. பிகாஸ் நான் ஆரம்பத்திலே அசியூம் பண்ணது ஏவும் பியும் கோ பிரைம்னு அசியூம் பண்ணிருக்கேன். அப்படிதானே? therefore our assumption is wrong. இப்பதான் நம்ம அப்பாலஜி லெட்டர் எழுதுறோம். அப்பாலஜி லெட்டர்னா சாரி கேட்க போறோம். therefore our assumption is wrong. therefore our assumption is wrong. hence நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க சொன்னதுதான் கரெக்ட். hence root 3 is an irrational number. ஸோ இந்த வே ஆஃப் ப்ரூவிங்க்கு மெத்தட் தான் வந்து கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். கொஸ்டின்ல கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் டைரக்டா ப்ரூவ் பண்ணாம நான் அதுக்கு ஆப்போசிட்டா எடுத்துக்கிட்டு தப்பான கன்க்ளூஷன் வருது, அதனால நீங்க சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம ப்ரெசென்ட் பண்றது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த 3 காலம் இது ப்ராப்பரா எழுதிட்டீங்கன்னா you will be getting full mark. I have huge experience in teaching with more than 14 years. இது ஸ்டெப்ஸ் இருந்தா கரெக்ஷன் பண்ணுவாங்க, மார்க் கொடுப்பாங்க. எஸ், இது போதும். ஓகேவா? ஏன்னா இதை பேஸ் பண்ணி இதுக்கு அடுத்தடுத்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுக்கு உங்களுக்கு இது முதல்ல தரவா தெரிஞ்சாதான் சால்வ் பண்ண முடியும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த சிம்ல பார்க்கலாம். டேக் கேர், பை பை. நம்ம சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.